தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். தேவன் தூதனை அனுப்புவார் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்று வேத தியானத்தை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கொண்டு தியானிப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன். யாத்ராகமம் 23 அதிகாரம் 20 வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்முடைய வாழ்வில் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்களை தேவன் வழிநடத்தி அவர்கள் வழியில் அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து பாதுகாத்து வனாந்தரத்தின் பாதைகளில் 40 வருட காலமும் அவர்களை ஆலோசித்து அவர்களுக்கு அனைத்து காரியங்களையும் தந்து பலப்படுத்தி வழிநடத்தி அவர் கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தின் வார்த்தைகள் மூலம் காண்கிறோம். தேவன் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை காத்து வழி நடத்துகிறார். யாத்ராகமம் 33 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிஷியனையும் ஏவியனையும் எபூஷியனையும் துரத்தி விடுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு முன்பாக சென்று கோணலான அனைத்தையும் செவ்வையாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் ஏற்படுகிற வனாந்தரத்தின் பாதைகளின் காலங்களில் தேவன் நமக்கு துணை நின்று அவர் நமக்கு வழியையும் ஆலோசனையும் தந்து வழி நடத்துகிறார். தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை வைக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு முன்பாக தூதனை அனுப்பி அங்கு நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தையும் முறியடித்து நமக்கு செவ்வையான பாதைகளை ஏற்படுத்தி தருகிறார். எண்ணாகமம் 20 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அவர்கள் மன்றாடின போது தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து தூதனை அனுப்பி எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். மோசேயை கொண்டு தேவன் மென்மேலும் பல காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எதிரடையாக இருப்பவர்கள் முன்பாக நம்மை உயர்த்த வல்லவராகிய தேவனவர். அவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவரை பணிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 3 அதிகாரம் 28 வசனத்தில், அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையான சம்பவம், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை அக்கினி சூளையில் போடும் பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் உலாவுகிறவராக இருந்தார். அதை நேபுகாத் நேச்சார் கண்டு சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கின, நம்மை காண்கிற காக்கிற தேவனை நோக்கி நாம் மன்றாடி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நாம்
கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் நிச்சயம் விடுவித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தானியேலை சிங்க கெபியில் போட்ட பொழுது நேபுகாத் நேச்சார் செய்த சிலையை, அவருடைய சிலையை வணங்காத பொழுது, சிங்கத்தின் கெபியில் போடும் பொழுது கீழ்ப்படியாமல் நீர் இந்த காரியத்தை செய்ததினால் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், அங்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் உண்மையான தேவனை தொழுது கொள்கிறதுனாலே அவருடைய தேவன் அவனை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தானியேல் சொல்லுகிறார், நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் தேவனுக்கு முன்பாக என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் பரிசுத்தமாக காணப்படவும், நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கவும், அவரிடம் நம்முடைய அறிக்கைகளை முழுமையாக அர்ப்பணித்து விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திர பலிகளோடு நாம் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு உதவுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை சுற்றி பாளையம் இறங்கி நம்மை காத்து கொள்ளுகிறார். பேதுருவின் சிறைச்சாலை அனுபவம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பேதுரு அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவருக்கு ஏற்படுகிற அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் அனைத்து விதமான ராஜ்யங்களின் நாச மோசங்களுக்கும் சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் அவரை விடுவித்து தம்முடைய தூதர்களை அனுப்பி காத்துக் கொள்கிறார் என்று வேதத்தின் வார்த்தைகள் சொல்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி நாம் பார்க்கும் பொழுது, பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். பவுல் சீலா சிறைச்சாலை அனுபவம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, நாம் என்ன செய்வது என்று தவிக்கும் பொழுது தேவனை நோக்கி மன்றாடுவோம். அவர் ஒருவரே நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆறுதல் அளித்து நமக்கு துணை நின்று நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தையில் நிலை நின்று பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஆலோசனையோடு அனைத்து காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு முன்பாக அவர் தம்முடைய கிருபையை அனுப்பி தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து நம்முடைய வழிகளை செவ்வையாக மாற்றி அவர் நமக்கு குறித்த நமக்கு ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு நம்மை கொண்டு சென்று உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு அவர் கூட இருக்கிறார். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக ஒரு மனதோடு நாம் அவரை பற்றி கொள்ளுவோம். தேவன் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி நம்மை பலப்படுத்தி நம்மை காத்து கொள்கிறார். அவரிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நம்மை உயர்த்த வல்லவராகிய அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தடைகளை தகர்ப்பார், நம்மை சாதனைகள் படைக்கச் செய்வார். தேவன் நமக்கு முன்பாக நின்று நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நம்மை செவ்வையான பாதையில் நடத்தி உயர்த்துவார். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை காத்து பலப்படுத்தி வழி நடத்துவார். நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை சூழ எங்களை பாலை இறங்கி காத்துக் கொள்வதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வலது கரம் எங்கள் மீதாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த கிருபையும் இரக்கமும் தயவும் எங்கள் மீதாக இருக்கட்டும். உமக்குரிய அப்பா மகிமையும் மகத்துவத்தையும் நாங்கள் செலுத்தவும் அப்பா உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுடைய பங்கை, ஊழியத்தின் பங்கை, தேவ சித்தத்தின் பங்கை செய்து ஆத்தும அறுவடை காண எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை தந்து எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலம் ஜெபக்கேறும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஆமீன்.